நான் 1967 69 வரை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தார். அண்ணாதுரை முதலமைச்சராக வரும்போது அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா காவல்துறைக்குன்னு தனி மந்திரி போடுவாங்க. கக்கன் தான் காங்கிரஸ் பீரியடில் மந்திரியாக இருந்தார். ஆனால் அண்ணாதுரை வந்த உடனேயே கருணாநிதி அவர்கிட்ட முதல்ல ஒரு டிமாண்ட் வச்சார், என்னை மந்திரி ஆக்குனா போலீஸுக்கு மந்திரி ஆக்குங்க அப்படின்னு தான் கேட்டேன். ஆனால் அண்ணாதுரை அதை ஒத்துக்கலை. கருணாநிதினா அவருக்கு ரொம்ப பிடிக்கும், இருந்தாலும் அதை ஒத்துக்கலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்திய எதிர்ப்பு போராட்டம்னு ஒன்று நடந்தது 1962 இந்திய எதிர்ப்பு போராட்டம். இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்கும்போது அண்ணாதுரையை கைது செஞ்சாங்க. அப்போ காங்கிரஸ் அரசாங்கம், அப்போ ஐஜி அருள் அப்படிங்கிறவர் தான் அவரை கைது செஞ்சாங்க. அப்போ அவரை கைது செஞ்சு அண்ணாதுரை இதுக்கு போகும்போது, ஜெயிலுக்கு போகும்போது, அப்போது ஒரு நிகழ்ச்சி நடந்ததாக சொல்லுவாங்க காவல்துறையில். நானே அதை கேள்விப்பட்டதில்லை, ஏன்னா அப்போல்லாம் நான் டிபார்ட்மெண்ட்லேயே ஜாயின் பண்ணலை. ஆனால் காவல்துறை எங்கள் வட்டாரங்களில் சொல்லப்பட்ட செய்தி, அண்ணா கைது செய்யப்பட்டு போகும்போது ஐஜி அருள் என்பவர் ஒரு தோளில் கிடத்த துண்டை லத்தி கம்பில் விட்டு அப்படி எடுத்தார் அப்படின்னு. ஸோ பின்னால் வந்த கருணாநிதி அதை பார்த்துட்டு, இந்த அதிகாரியை விடக்கூடாது, அறிஞர் அண்ணா பெரிய தலைவர் தோளில் கிடக்கிற துண்டை லத்தி கம்பில் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி மிகவும் கோபம் அடைஞ்சதாகவும், அவரை பழிவாங்கணும் அப்படின்னு நினச்சதாகவும் 1967 திமுக ஆட்சிக்கு வந்த உடனே எனக்கு போலீஸ் மந்திரியை கொடுங்க, அந்த அதிகாரியை நான் தண்டிக்கணும் அப்படின்னு அண்ணாதுரையிட்ட கோரிக்கை வைத்ததாகவும், அதுக்கு அண்ணாதுரை சிரிச்சுக்கிட்டே இல்லை போலீஸ் துறை ஏன்ட்டே இருக்கட்டும்னு சொல்லி அந்த அதிகாரி திறமையான அதிகாரி, அந்த திறமையான அதிகாரியவே அப்போ தலைமை காவல்துறை அதிகாரியாக அண்ணா நியமித்தார்னு சொல்லுவாங்க. அப்படின்னா காவல்துறையில் அந்த அரசியல் தலையீடு அப்படிங்கிறது அண்ணா இருக்கிற வரை இல்லை. திறமையான அதிகாரி, அவருக்கு பதவியை கொடுங்கன்னு தான் நினச்சார். எனக்கு என்ன அவர் இன்சல்ட் பண்ணார், அவரை தண்டிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அண்ணாட்ட இல்லை.